بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان على الظالمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தனது குடும்பத்தினரோடு பிரயாணத்தை மேற்கொள்கிறான். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் உட்பட பலர் அந்த பயணத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தொழுகை நேரம் வருகின்ற பொழுது அந்த பாலைவன பிரதேசத்திலே பள்ளிகள் அற்ற அந்த இடங்களிலே கூட்டாக இந்த மனிதன் அந்த பெண்களை வைத்து தொழுவது கூடுமா என்பது சம்பந்தமாக அது எந்த விதமான குற்றமும் இல்லை, தவறும் இல்லை. சொல்லிய ரஜுலுபி அஹ்லிஹி மஹாரிமிஹி ஃபி ஸஃபர், பயணத்தில் ஒரு மனிதன் அவனது குடும்பத்தினரையும் மஹ்ரமியத்தான பெண்களையும் வைத்து தொழுவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே தொழுகைக்கு பெண்கள் ஆஜராவார்கள், சமூகமளிப்பார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை புகாரிலே வருகின்ற 380வது ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, ஒரு பாட்டி, அதாவது ஜத்த உம்மா வழியில் உண்டான ஒரு பாட்டி நபிகளாருக்கு உணவு ஏற்பாடு செய்து அந்த விருந்துக்கு நபிகளாரை அழைத்திருந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வந்து சாப்பிட்டு விட்டு பின்னர் எங்களை பார்த்து சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எழுங்கள், உங்களுக்காக நான் உபரியான தொழுகையை தொழுவிக்கிறேன் என்று கூறினார்கள். தொழுவதற்காக எங்களுக்குரிய பாய் ஒன்றை எடுப்பதற்காக நான் அதை நோக்கி எழுந்தேன். அதுவே நீண்ட நாட்கள் பயன்படுத்தியதால் கருப்பேறி இருந்தது. ஆகவே அதில் நான் தண்ணீரை தெளித்தேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாயின் மீது தொழுகைக்காக நின்றார்கள். உடனே நானும் அனாதை சிறுவர் ஒருவரும், நான் என்றால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், அனாதை சிறுவர் ஒருவரும், அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றோம். முதல் அணியினராக நாங்கள் நின்றோம். அந்த மூதாட்டி, அந்த ஜத்தா, அந்த பாட்டி எங்களுக்கு பின்னால் தனியாக நின்று கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தனியாக ஒரு பெண் அணி தொழுகையிலே அணிவகுத்து நிற்கின்ற பொழுது தனியாக இருந்தாலும் தனி அணியாக நிற்க வேண்டும் என்ற கருத்தையும், அழைப்புதலுக்கு விடையளிப்பது போன்ற கருத்தையும், ஒரு மனிதரும் ஒரு அனாதை சிறுவனும் ஒரு அணியாக நிற்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பயணங்களிலே இவ்வாறு தொழுகை நடாத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயம் என்ற செய்தியை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வல்லாஹு அலம்.